ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா உன்னிடம் இப்பொழுது மண்டியிட்டு கேட்டுக்கொள்ள வந்தேன். யாரிடமும் அத்தனை எளிதில் நான் மண்டியிட்டு கேட்க மாட்டேன். ஆனால் இன்று என் குழந்தையிடம் மண்டியிட்டு கைகூப்பி கேட்கும் ஒரு விஷயத்தை தயவு செய்து உன் வராகி அம்மாவிற்காக நீ செய்வாயா குழந்தையே? உன் அவசர புத்திதான் இப்போது உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. உன் மனதில் அமைதி இல்லாத காரணம்தான் எதுவும் இப்போது உன்னை தேடி வர தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. எதையும் பொறுமையாக யோசித்து எந்த காரியத்தையும் நிலையாக நீ செய்திருந்தால் இந்த நிலைக்கு நீ தள்ளி விடப்பட்டிருக்க மாட்டாய் என்பது உண்மைதானே? என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இருக்கும் கோபமும் வேகமும் தான் இத்தனை தூரம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன் முன்கோபம்தான் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதனை இப்போது நீ புரிந்து கொண்டாயா? வாழ்க்கையில் அவசர முடிவு எடுத்து இப்போது எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாயோ, நீ எதற்கெல்லாம் ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ, நீ இப்போது நான் சொல்வதை பொறுமையாக கேள். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருந்தால் என்றும் நீதான் மகாராணியாக இருந்திருப்பாய். ஆனால் இன்று இப்போது ஒருவரிடத்தில் கை கட்டி நிற்கும் நிலை நிற்கின்றாய் என்றால் உன்னுடைய முன்கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்று நான் சொல்வேன். நான் சொல்வது சரிதானே? உன் முன்கோபத்தை இப்போதாவது நீ விட்டெறிய வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை துணை உன்னிடத்தில் தேடி வரப்போகிறார். அவர் ஒன்றை உன்னிடத்தில் கேட்கப் போகிறார். அவர் கேட்பதை உன் முன் கோபத்தால் உடனடியாக நீ கொடுத்து விட்டாய் என்றால் மொத்தமும் முடிந்துவிடும். என் குழந்தையே, நான் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய முன் கோபத்தால் அந்த கணக்கை முறியடித்து விடாதே. அனைத்தும் வீணாகிவிடும் என்று தான் இப்பொழுது நான் ஓடோடி வந்தேன். உன்னிடத்தில் என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? பிறகு ஏன் அமைதி மட்டும் உன்னிடத்தில் வருவதில்லை? நான் எத்தனை அமைதியாக இருக்கிறேன் என்று பார்த்தும் அந்த அமைதியை உன்னிடத்தில் இன்னும் வரவில்லை என்பதுதான் என் குழப்பமாக இருக்கிறது. உன் வராகி அம்மா உன்னிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். அவசரப்படாதே. உன் முன்கோபத்தை விட்டெறிந்து விடு. அமைதியாக இரு. எந்த நேரத்திலும் உன் அமைதியை மட்டும் கைவிட்டு விடாதே. மௌனமாக இருந்து யோசித்தால் உனக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். அவசரத்தால் நீ எடுக்கும் முடிவு இன்னும் உன்னை அழிவுக்குத்தான் அழைத்து செல்லுமே ஒழிய நல்வழியை காட்டாது என்பதற்காகத்தான் உன்னிடம் இன்று மண்டியிட்டு நிற்கின்றேன். நான் இதற்கு மேலும் நீ எடுக்கும் முடிவு உனக்கு ஆபத்தாக இருந்துவிட்டால் இந்த வராகி இனி உன்னை தேடி வரமாட்டேன். இத்தனை காலத்திற்கு பிறகு உன்னை தேடி வரும் உன் துணையிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதே. நான் உன்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் மறந்து விடாதே. உன்னிடம் நான் வேண்டி கேட்பதெல்லாம் உன் துணை ஒரு இறுதி முடிவை எடுத்து உன்னை தேடி வருகிறார். அதை மட்டும் அந்த முடிவுக்கு மட்டுமே சம்மதம் தெரிவித்து விடாதே. உன் துணையின் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்தான். மௌனமாக நான் சொல்வதை கேட்டு நின்றால் அனைத்தும் உண்மையும் புரியும். உன் வாழ்க்கையும் ஒன்று சேரும். உன் வாழ்க்கை துணையும் உன்னுடையதாக மாறுவார். பொறுமையாக இருப்பாயா என்று உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.